பட் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? வேணா யூ கொண்டு. வெல்கம் பேக் டு ஓஎம்ஜி மக்களே. ரெண்டாயிரத்தி 2025 நான் என்ன பண்ண போறேன்னா, நீண்ட காலமா ஒரு பழக்கத்தை வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதை விட போறேன். அந்த சத்தம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் நல்லா தான் வீடியோ போட்டுட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு வேலை கிடச்சிது, கொரியர் டெலிவரி பண்ணுற வேலை தான். அந்த வேலை செட் ஆக கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீடியோ போட்டுடலாம்னு நினச்சேன். போட்டேன்னா இல்லை, காரணம் அந்த பழக்கம்தான். நான் தான் இருக்கேன்ல. ஸோ அந்த வல்வினையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அப்போ நீங்க கொண்டு வந்து போட்டானேன்னு பாக்குறியா? உன்னை எப்படி இல்லாமோ வளர்க்கணும்னு நினைச்சேன், முடியல. இது வரைக்கும் நிறைய முறை முயற்சி பண்ணி தோத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 மாதம் வரைக்கும்லாம் இருந்திருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் வந்து நம்ம விரதத்தை கழிச்சு விட்ருவாங்க. நான் தான் இருக்கேன்ல. அதனால் இந்த முறை அவனை அடியோட மறக்க நான் கையில் எடுக்க போகிற ஆயுதம் நான் தான் இருக்கேன்ல. கோயிங் டு ஜிம், ரீடிங் புக்ஸ் அண்ட் பர்சனல் க்ரூமிங். ஜிம்மில் ஜாயின் பண்ணி 6 மாதம் ஆகுது. நான் தான் சரியாக போகிறதில்ல. ஸோ இனிமேல் ஒழுங்காக போகணும். முடிஞ்சால் ஜிம் பிளாகும் பண்ணுறேன். புக்ஸ் படிக்கிற பழக்கம் ஏற்கனவே இருக்குது. முன்னாடி நாவல் படிப்பேன், இப்போ நாவல் படிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஸோ ஜானரை மாற்றணும். இதுக்கப்புறம் வாங்குகிற புக்கெலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். ஏப்ரல் ஃபூல். பர்சனல் க்ரூமிங் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் இதுதான் எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இது இல்லாட்டி சொந்து போயிடும். டெலிவரி பண்ணுற வேலை தானே, எப்படி போனால் என்னன்னு இருந்தேன். ஆனால் அது அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது. ஸோ இனிமேல் அதையும் மாற்றணும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு இதுதான் இந்த வருஷம் நான் எடுத்திருக்க ரெசல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். உறுதியாக சொல்கிறேன், நான் ஒரு பெரிய இல்லை, ஒரு நார்மல் யூடியூபர்னாச்சும் ஆயிடுவேன். நான் தான் இருக்கேன்ல. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, நீல நிற படங்களை பார்க்குறத விட்டால் நமக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் உருவாகுன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் அந்த 3 மந்த் சொன்னேன் இல்லையா, அதில் தான் தெரிஞ்சது. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வராது, கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். கை பழக்கத்தால் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருமானு கேட்டிங்கன்னா, எஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் வரும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணிட்டு விட்டுறலான்ட்டு கையில் பொருள் எடுப்பீங்க. ஒரு வாட்டி எடுத்துட்டா அதை கீழே வைக்க முடியாது. இதுதான் இதில் இருக்க பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. பிகாஸ் கான் பார்க்காம அது நடக்காது. கான் பார்த்துட்டா நிறுத்த முடியாது, அதை டெய்லி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அப்படி டெய்லி பார்த்தா இன்செக்யூர் வரும். கான் பார்க்கறதுனால என்ன மாதிரியான இன்செக்யூர்லாம் வரும்னா, ஒரு பொண்ணு தங்கச்சி முறையாகவே இருந்தாலும் அந்த பொண்ணு கூட பேசும்போது நம்ம பார்த்த கானோட எஃபெக்ட் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணும். வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்கு. இதெல்லாம் குரோம்லேருந்து எடுத்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இல்லை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் விட ட்ரை பண்ணுங்கள். நான் விட போகிறேன். வீடியோ முடிச்சு தட்டா, பை பை. Your mind is like this water, my friend. When it is agitated, it becomes difficult to see. But if you allow it to settle, the answer becomes clear.